இன்னைக்கு வஞ்சர மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சியில் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு நைஸாக ஒரு பேஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த அரைச்ச விழுதை நம்ம மீனில் 2 பக்கமும் தடவி ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கான மசாலா பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து ஒரு மாவா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மீன் துண்டுகளை எடுத்து இந்த மசாலாவில் நல்லா தடவி ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது மட்டும் எப்பவும் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நீங்கள் ஃபிஷ்ஷை சேர்த்திங்க அப்படின்னா மசாலா ஆயிலில் பிரியாமல் இருக்கும். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு, நம்ம மீனை சேர்த்திக்கலாம். ரெண்டு நிமிஷம் இந்த மீனை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை திருப்பி போடுவோம். கூடவே கருவேப்பிலையை கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். இது நல்ல வாசனையை கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மீனை நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமா இன்னொரு 2 நிமிஷம் இது வேகட்டும். மொத்தம் 4 நிமிஷம் போதும். இந்த மீன் நல்லா வெந்துடும். மீன் நல்லா வெந்துச்சு. இதை ஒரு பேப்பர் டவலுக்கு மாற்றி நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வஞ்சரம் மீன் தயார்.